நேபாளத்தில் நேரிட்ட விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆன்மீக சுற்றுலா சென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 பேர் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். நேபாளத்தின் காந்தர் மலைப்பகுதியில் 400 அடி பள்ளத்தில் வேன் கவிழ்ந்து இந்த கோர விபத்து நிகழ்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம். சக்திவேல், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, அதாவது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள மாக்கினாம்பட்டி மின்னகர் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துக்குமார், 55 வயது. இவர் பொள்ளாச்சியில் எலக்ட்ரிக் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் முத்துக்குமார் மற்றும் மீனா, அவரது மனைவி மீனா, சிடிசி காலனி பகுதியைச் சேர்ந்த பாபு என்பவருடன் கடந்த 7ஆம் தேதி சென்னையிலிருந்து ரயில் மூலம் 13 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா சென்றுள்ளனர். அலகாபாத், அயோத்தி, கோத்ரா ஆகிய ஆன்மீக தலங்களுக்கு சுற்றுலா சென்றுவிட்டு கோயிலுக்கு சென்று முடித்துவிட்டு நேபாளத்தில் உள்ள மனோகாம்னாவில் இருந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு இரவு சுற்றுலா வேனில் வீடு திரும்பியுள்ளனர். இந்த வேனில் மொத்தம் 14 பேர் பயணம் செய்துள்ளனர். இந்நிலையில் காந்தார் என்ற மலைப்பகுதியில் சுற்றுலா வேன் வந்தபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சுமார் 400 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த வேனில் பயணம் செய்த 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 7 பேர் படுகாயமடைந்த நிலையில் இந்த விபத்தில் தமிழகம் கோவை பொள்ளாச்சியைச் சேர்ந்த முத்துக்குமார், அவரது மனைவி மீனா மற்றும் சிடிசி காலனியைச் சேர்ந்த பாபு மற்றும் பல மாவட்டங்களைச் சேர்ந்த 7 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் உயிரிழந்த பொள்ளாச்சி பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் மற்றும் மீனா, பாபு ஆகியோரின் உடல்களை மத்திய மாநில அரசுகள் மீட்டு சொந்த ஊருக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். அபிநயா. சக்திவேல், இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை அரசு தரப்பில் யாருக்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கா? அதாவது தற்போது உறவினர்கள் சாராட்சியரிடம் கோரிக்கை வைக்க போவதாக கூறியுள்ளார். அபிநயா. சக்திவேல், இப்போ இந்த உயிரிழப்பு நிகழ்ந்தது தொடர்பாக அவர்களுடைய உறவினர்கள் என்ன சொல்கிறார்கள்? அதாவது இது ஆன்மீக சுற்றுலா சென்ற இடத்தில் எதிர்பாராத விதமாக இந்த விபத்து நடந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் அவர்கள் உடல்களை மீட்டு உடனடியாக பொள்ளாச்சி கொண்டு வர தமிழக அரசு, மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்கள் கோரிக்கையாக உள்ளது. அபிநயா. இதுபோன்ற சிற்றூர்களில் தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் இணைந்து இதுபோன்ற சுற்றுலா செல்வது வழக்கமாக இருந்து வருகிறது. அப்படியாக இந்த ஒருங்கிணைப்பு செய்தவர்கள் மற்ற விவரங்கள்லாம் என்ன என்பது சார்ந்த விவரங்களும் தெரிய வர வேண்டியிருக்கிறது. இது தொடர்பாக உயிரிழந்தவர்களுடைய உறவினர்களுடைய பேட்டி வந்திருக்கிறது. அந்த பேட்டியை பார்க்கலாம். 7ஆம் தேதி அன்னைக்கு டூர் ப்ரோக்ராம் போட்டு கிளம்பி வந்தோம். 13 நாள் டூர் ப்ரோக்ராம். அப்புறம் மனோகாம்னா போயிட்டு வரும்போது எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. நாங்கள் 10 பேர் போனோம். ரோப் காரில் போகலாம், நாங்கள் லேட் ஆகுது. ஜீப்பில் வேனில் போகலான்னாங்க. 10 பேர் ஒரு வேன், 14 பேர் ஒரு வேனில் போனோம். 10 பேர் போன வேன் நல்லா வந்துடுச்சு. 14 பேர் போன வேன் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. பள்ளத்தில் விழுந்துருச்சு. 7 பேர் ஸ்பாட் அவுட்டு. 7 பேர் இங்கே சிஎம்எஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. எங்களுக்கு நெட்லாம் கிடைக்கவே இல்லை. எங்களுக்கு ஃபோன் பேசவோ அவங்க ஹிந்தியில் பேசுகிறதோ எங்களுக்கு எதுவுமே தெரியவே இல்லை. புரியவும்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். நாங்கள் கூட்டிகிட்டு 7 பேர் இறந்தது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த விபத்து தொடர்பான விவரங்களுக்கு நன்றி சக்திவேல். அந்த 7 பேர் உடல்களையும் மத்திய மாநில அரசுகள் மீட்டு அங்கிருந்து அவர்களை நல்ல விதமாக இங்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அவர்களோட உடலை நல்லடக்கம் செய்ய மத்திய மாநில அரசுகள் எங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுமாறு